ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நலம் நலம் நலமறிய ஆவல். ஐயா, இந்த பரிகார வகுப்பு என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலே பரிகாரம் தான். கண்டிப்பா பல பேருக்கு வாழ்க்கையை சூப்பரா மாறிடுச்சு. அதுக்கான அற்புதமான விஷயங்கள்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாங்க. அந்த வகுப்புல எப்போ ஆரம்பிக்கிறீங்க ஐயா? பரிகாரம் அப்படிங்கிறது 29/6/2025 ஜூன் 29 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு 1.5 மணி நேரம் ஜூம் வகுப்பு டெய்லியும் இருக்கும். அதிகபட்சமா ஒரு 5 டேஸ், தேவைப்பட்ட ஒரு நாள் நம்ம அதிகரிச்சுக்க போறோம். ஆன்லைன்ல தான் படிக்க போறாங்க. உலக நாடுகள்ல எங்க இருந்தாலும் இந்த பரிகார வகுப்பு படிக்கலாம். சூப்பருங்க. இப்போ ஜோதிடம் கத்துக்கிட்டவங்க மட்டும்தான் படிக்கணுங்களா, இல்ல ஜோதிடம் தெரியாதவங்க கூட இதை படிக்கலாமா? கத்துக்கிட்டவங்களுக்கு ரொம்ப விசேஷம். ஜோதிடமே எனக்கு தெரியாதனால இதுல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அவங்களும் 100% இதுல பயனடையலாம். ரொம்ப வித்தியாசமான வகுப்பா இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல வகுப்பா இருக்கும். கண்டிப்பா. என்னுடைய இந்த 16 ஆண்டு கால அனுபவம், நான் பார்த்த பல ஆயிரம் ஜாதகங்கள் தொகுப்பு, எந்த கோயிலுக்கெல்லாம் அனுப்பும்போது எங்கெல்லாம் அவங்களுக்கு ரெமிடிஸ் கிடைச்சிருக்கு, வீட்டில் செய்கிற பரிகாரம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த கறிவேப்பிலை சாதம் செஞ்சு கரிநாள் அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு நாங்கள் தானம் பண்ணதுல ஒரு 100 பேராவது ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சக்தியான விஷயம் நடந்திருக்கு, வேற மாதிரி சார். ஒரு MBBS MD டாக்டர் நேற்று ஆன்லைன் கன்சல்டிங் கொடுக்கும்போது இது சொல்றாங்க, சார் அந்த அந்த பரிகாரம் அவ்வளோ அருமையாக வேலை செஞ்சுது அப்படின்னு கேட்குறக்கே சந்தோஷமா இருந்தது. அப்போ இதை ஏன் நம்ம ஒரு வகுப்பாக கொடுக்கக்கூடாது? ஃபில்டர் பண்ணி இந்த கர்மானா என்ன, நிறைய பேர் திருமண தடை, குழந்தை பாக்கிய பிரச்சனை, வீடு கட்டுறதுல பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை, மனப்பிரச்சனை இருக்கும், மனம் சார்ந்த தொந்தரவு, தடைகளாக இருக்கும், செய்வினை தோஷங்கள் இருக்கும், கிரக தோஷங்கள் இருக்கும், முன்வினை கர்ம வினைகள் தோஷங்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்படியெல்லாம் ஏதாவது ஒன்று அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். திருஷ்டி தோஷத்திலிருந்து இதுக்கு எளிய பரிகாரங்கள் இல்லை ஹோமங்கள்னா நீங்கள் எந்த மாதிரி பண்ணணும், எந்த ஆலயத்துக்கு போகணும், எந்த நாளில் மூர்த்த நாள் தேர்ந்தெடுத்து நம்ம பரிகாரம் பண்ணணும், இவ்வளவு விஷயங்களையும் நம்ம வகுப்புல கொடுக்க போறோம். சூப்பர், அருமையா அருமையா. ஏன்னா நிறைய பேருக்கு நீங்க வாழ்க்கையை கொஞ்சம் மாத்தியே விட்டுருக்கீங்க. கமெண்ட் செக்ஷன்ல நாங்க ரீட் பண்ணும்போது இந்த பிரச்சனை இருந்து நீங்க சொன்ன மாதிரி இருந்தது, எனக்கு ரிலீஃபா இருக்கு. கண்டிப்பா. நீங்க அந்த கோயில் சொல்லியிருந்தீங்க, அற்புதமா இருந்துச்சு. கண்டிப்பா. இப்பதான் ஒரு மன நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பரிகாரம் சூப்பரா சொன்ன, ரொம்ப நன்றிங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த பரிகார வகுப்பு உலக நாடுகள்ல இருந்து ஜூம்ல தான் நடத்த போறோம். கீழ்கண்ட நம்பர், கீழே இருந்தாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கீழ்கண்ட நம்பருக்கு 8012027947 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்க இந்த பரிகார வகுப்புல தன்னை இணைத்துக் கொள்ள முடியும். முன்பதிவு நடைபெறுகிறது. ரொம்ப அற்புதமான வகுப்பா இருக்கும். இதை விட என்னன்னா, இந்த வகுப்போட வீடியோ எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். கண்டிப்பா லிங்க் கொடுத்துருவீங்க. வீடியோவே நம்ம கொடுத்துடலாம். கிளாஸ் முடிஞ்சு எல்லாருக்கும் வீடியோவும் வந்துடும். எப்ப வேணாலும் அவங்க பார்த்துக்கலாம். அதை பார்த்து அவங்களுக்கான அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கிற தோஷங்களை தெரிஞ்சு அதுக்கான ரெமெடிஸ் எடுத்துக்கணும். இது எல்லாமே சொல்லி கொடுக்குறோம், அவங்க பரிகாரம் பண்றாங்க. அதையெல்லாம் தாண்டி இறைவனுடைய கையில் இருக்கு. கண்டிப்பா அந்த ரிசல்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கணும். என்னுடைய குருவின் ஆசியால, வாராகி ஆசியால, மகாபெரியருடைய ஆசியால நம்ம சொன்னா ஏதோ ஜனங்களுக்கு பழிச்சுக்கிட்டு இருக்குங்கிறதா நமக்கு இருக்கிற கிஃப்ட். நிச்சயமா எல்லாத்துக்கும் இது நல்லபடியா நடக்கணும். இந்த வகுப்பு ரொம்ப பிரமாதமான வகுப்பா இருக்கும். எனவே உலக நாடுகள்ல இருந்து எங்க இருந்தாலும் சரி இந்த வகுப்புல சேர்ந்து நீங்க படிக்கலாம். கீழ்கண்ட நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. ஆன்லைன் ஜூம் வகுப்பு தான். 5 நாள் வகுப்பு, கூடுனா ஒரு நாள் அதிகப்படுத்த போறோம். தினமும் மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரை இருக்கும். உங்களை வகுப்புல சந்திக்கிறேன். வாருங்கள், வகுப்பில் இணைவோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க. நன்றி சார். நன்றி நன்றி ஐயா. வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு, செவ்வாயின் 8ஆம் பார்வை என்ன செய்யும்? எல்லா கிரகங்களுக்கும் பார்வைகள் இருக்கு. பார்வைகள்னா பாக்குதா சார் அப்படின்னு அர்த்தம் இல்லை.
அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு தான் நின்ற இடத்திலிருந்து எந்த பாவகத்துக்கு செலுத்துதோ அதுதான் பார்வை அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம். இப்ப குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தினா அந்த குருவனுடைய அந்த 5, 7, 9 கதிர்வீச்சுகள் போய் விழுகும்போது அதுக்கு அவ்வளவு பவர். அதான் பார்வைன்னு சொன்னாதான் புரியும். அப்ப குரு இங்கிருந்து இங்க பார்க்கிறாரு அப்படின்னு நீங்க மைண்ட் செட் பண்ணுவீங்க. பண்ணும்போது அது பார்த்துக்கிட்டு இருக்காரு, நமக்கு பிரச்சனை தீருங்கிற அந்த கான்ஃபிடென்ட் கிடைக்குது. அந்த மாதிரிதான் பார்வைக்கு ஒரு பலம். பார்வை அப்படின்னு நம்ம சொல்லப்படுற ஜோதிட சாஸ்திரத்துல அறிவியல் ரீதியாக அதனுடைய கதிர்வீச்சுக்கள் அங்க போய் குவியக்கூடிய இடத்தை தான் நம்ம பார்வைன்னு சொல்றோம். அப்படி செவ்வாயின் 8ஆம் பார்வை என்ன செய்யும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு ஜோதிட சாஸ்திரத்துல. அப்போ செவ்வாய்க்கு 3 பார்வைகள் இருக்கு. செவ்வாய் தான் நின்ற இடத்திலிருந்து 4ஆம் வீட்டை பார்வை செய்வார். தான் நின்ற இடத்திலிருந்து, உங்க லக்னத்துக்கு 4ஆம் வீட்டை அல்ல, அவர் எங்க நிக்கிறாரோ அங்கிருந்து 4ஆம் வீட்டை பார்ப்பார். அவர் நிக்கிற இடத்துல செவ்வாயின்னு எழுதியிருக்கிற இடத்துல இருந்து எண்ணினீங்கன்னா 4ஆம் வீட்டுக்கு அவருடைய பார்வை. அது லக்னத்துக்கு எத்தனாவது வீடோ அதை பார்க்கிறாருன்னு அர்த்தம். அடுத்தது 7ஆம் பார்வையாக ஒரு பார்வை, 8ஆம் பார்வையாக ஒரு பார்வை. பாருங்க, எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை இருக்கு. எல்லா கிரகத்துக்கு ராகுகேது கூட 7ஆம் பார்வை இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆனா செவ்வாய்க்கு தான் 8ஆம் பார்வைன்னு ஒண்ணு வச்சாங்க நம்ம ஆளு. அப்ப 8ஆம் பார்வை அப்படின்னா 8 என்ன அப்படின்னா எப்பவுமே 8ஆம் இடம்ங்கிறது ஒரு ரகசியம். செவ்வாய் பார்க்குற 8ஆம் இடத்துல கட்டாயம் ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கும். அதுக்காக உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு என்ன ரகசியம் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. இது ஜென்ரலா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்போ செவ்வாயின் 8ஆம் பார்வை ரகசியத்தை மட்டும் சொல்றது இல்லைங்க, ஒரு மனக்கசப்பையும் மன போராட்டத்தையும் உறவுகளுக்குள்ள கசப்பையும் அல்லது உறவுகளே போராடி கொண்டிருக்கிற நிலையும் தான் இந்த 8ஆம் பார்வை சொல்லுது. இப்போ ஒருத்தர் ரிஷப லக்னம், 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்குவோம். 2ஆம் இடத்துல செவ்வாய், மிதுனத்துல. அவர் ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் நேரம் 8ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப அங்க அப்பா, உயர் பதவி, உயர்கல்வி, பெரிய ஒரு வளர்ச்சி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தடையாயிட்டே இருக்கும், நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இல்லை சார், நான் ஒரு புகழ் அடைகிறேன், வெற்றி அடைகிறேன், ஒரு உயரத்துக்கு நான் போறேங்கும் போது, நீங்க உயரத்துக்கு வரும்போது வெற்றி அடையும் போதெல்லாம் உங்களை போட்டு மன உளைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த செவ்வாயினுடைய 8ஆம் பார்வைக்கு அவ்வளவு பவர் இருக்கு, அவ்வளவு வெற்றி இருக்கு. அப்ப செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை ஒரு அதீத ஆற்றல் கொண்ட பார்வை. அதுல நன்மையை விட தீமைக்கு அதிக கான்செப்ட் இருக்கு. இப்ப அதாவது செவ்வாய் பார்க்கிற 8ஆம் பார்வையில ராகுவும் சனியும் இருந்துட்டாங்கன்னா விபத்தை சந்திக்கிறாங்க, நெருக்கடி. அது விபத்து எப்ப வருங்கிறதெல்லாம் ஜாதகம் கோச்சாரத்தை வச்சு நம்ம முடிவு பண்றோம். அது பொதுவா சொல்றேன். அப்போ இந்த செவ்வாய்க்கு அவ்வளவு பலம் இருக்கு. அப்ப 8ஆம் இடம் என்பது, ஏன்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு 8 செவ்வாய் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் 8ஆம் பார்வை படும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தை வச்சு நீங்க பாத்துக்கலாம், 8ஆம் பார்வையை வச்சு. இப்ப அந்த செவ்வாயோட 8ஆம் பார்வை சிலருக்கு லக்னத்துக்கே விழுகும், பார்த்துருக்கோம். லக்னத்துக்கே விழுந்துட்டு இருக்கும். லக்னத்துக்கு எப்படி விழுகும்? யாருக்கெல்லாம் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் 8ஆம் பார்வையா செவ்வாய் லக்னத்தை பார்ப்பாரு. அப்ப 8ஆம் பார்வையா செவ்வாய் லக்னத்தை பார்க்கறவங்க எல்லாம் பாருங்க, 6ஆம் இடத்துல யாருக்கு செவ்வாய் இருந்தாலும் அந்த லக்னம் போராடிக்கிட்டே இருக்கும். விபத்தோ, சர்ஜரியோ, வழக்கோ, கோபமோ, மன நிம்மதியின்மையோ அப்படியே போய்கிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவ்வளவு நெருக்கடிகள் இருக்கும் செவ்வாய். அதே போல 9ஆம் இடத்தை பார்க்கிறாருன்னா அப்பா போராட்டம் வாழ்றாரு. இவரோ பதவி உயர்வு பெறும்போது, வளர்ச்சி அடையும் போது, முன்னேற்றம் அடையும் போது நெருக்கடி கொடுக்குது. இது பார்வைக்கு. அந்த 8ஆம் பார்வையா பார்க்குற இடத்துக்கு ராகுவோ சனியோ கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா இன்னும் உங்க பாடு கொடுமை, திண்டாட்டம், போராட்டம், மன நிம்மதி டோட்டலா குறைஞ்சிடும். இப்படி நம்ம சொல்லலாம். இதை நீங்க சரி பண்ணி கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பலம். கரெக்ட் பண்ணணும்னா என்ன சார் பண்ணணும்னா, அது உங்க ஜாதக ரீதியா இருக்கின்ற சூழ்நிலைகளோட அனுசரித்து உங்களுக்கான ரெமெடிஸ், உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு பலம் கட்டாயம் கிடைக்கும். பொதுவா செவ்வாய்க்கு 8ஆம் பார்வைக்கு வரும்போது கால பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பா கேட்குது. அதுவும் அந்த கால பைரவரை அமாவாசையில் சென்று நீங்கள் வழிபடுவதால் இன்னும் அதீத நன்மையோடு அந்த பார்வை பலத்தினுடைய தாக்கத்தை குறைத்து கொண்டு அல்லது அந்த தோஷத்தை குறைத்து கொண்டு
நீங்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கை கட்டாயம் வாழ முடியும். இப்போ செவ்வாய்க்கு இவ்வளோ பவர் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு யுத்த கிரகம் இல்லைங்களா, அவர் ஒரு ஃபோர்ஸான ஒரு பிளானட். ஆனால் செவ்வாய்க்கு என்ன தெரியும், கமாண்டிங் தான், நீ சுடுப்பான சுற்றும். அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸான ஒரு பிளானட் அப்படின்னா செவ்வாய். அப்போ செவ்வாய்க்கான கிரகம் இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் 8ஆம் பார்வைக்கு எப்பவுமே ஒரு தொந்தரவு இருக்கும். செவ்வாய் 4ஆம் இடத்தை 8ஆம் பார்வையா பார்க்குறாருன்னு வச்சுக்குவோம். இப்போ செவ்வாய் 4ஆம் இடத்தை இப்போ 8ஆம் பார்வையா பார்க்குறாரு அப்படின்னா உங்களுக்கு அவர் எப்படி 8ஆம் பார்வையா பார்ப்பாருன்னா, யாருக்கெல்லாம் 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கோ அவரெல்லாம் 4ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம். அப்போ தாயாருக்கு இடம், நிலம், வீடு, உங்களுடைய ஹார்ட்டு, வயறு, இது சம்பந்தமான டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். அதே போல 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாருன்னு வச்சுக்கோம். உங்க 2ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பார். அப்போ குழந்தைகளுக்கு சர்ஜரி, குழந்தைகளுக்கு உடல் பிரச்சனை, தாய்மாமனுக்கு தொந்தரவு, பூர்வீகத்துல பிரச்சனை, அப்படி சாரி மன்னிக்கணும், உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்தா 9ஆம் இடத்தை தான் பார்ப்பார். 9ஆம் இடத்தை தான் பார்ப்பாரு. தாய்மாமன் அப்படிங்கிற இடத்துக்கு உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்தா தான் 5ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப 10ஆம் இடத்துல யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்குன்னு பாருங்க. அவங்க 5ஆம் இடத்தை பார்ப்பார், 8ஆம் பார்வையா பார்ப்பார். அப்ப 5ஆம் இடத்தை 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்துல இருந்து பார்வை செய்வார் செவ்வாய். அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு இது இருக்குன்னு, ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப அங்கதான் உங்களுக்கு பூர்வீகம், தாய்மாமன், உங்க மனசு விரக்தியா, போராட்டமா, நெருக்கடியா இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இந்த 10ஆம் இடத்துல இருந்து யாருக்காவது செவ்வாய் இருக்கு, அவர் லவ் பண்ணிட்டு இருக்காருன்னா காதல்ல கூட ஒரு போர்க்களம் இருக்கும், ஒரு பிரிவினை, ஒரு நெருக்கடியை கொடுக்காம போகாது. அப்ப செவ்வாயின் 8ஆம் பார்வை பட்ட இடத்திற்கு ஃபோர்ஸ் இருக்கு. வேற எந்த கிரகத்துக்கு 8ஆம் பார்வை இல்லை, செவ்வாய்க்கு மட்டும் கொடுத்தாங்க. ஏன்னா அவர் காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி, விருச்சிகத்துக்கு அவர் தான் அதிபதி செவ்வாய். அப்போ செவ்வாயின் 8ஆம் பார்வை படும்போது, அங்க கோச்சாரத்துல ராகு கேது போகும்போது, அல்லது சனி போகும்போது, அல்லது சனி பார்க்கும் போதெல்லாம் உங்க ஜாதகத்துல ஒரு 6, 8, 12 கூட தசாபுத்தி அப்ப நடக்கும்போது உங்க ஜாதகத்தை பார்த்து சுதாரித்து கொண்டு பொறுமையாகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் செல்வது மட்டுமே உங்களுக்கு தலை சிறந்த தீர்வாக அமைகிறது. அப்ப செவ்வாயினோட 8ஆம் பார்வை என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நீங்க இதை வச்சுட்டு பயந்துக்க வேண்டியதில்லை. அந்த பார்வைப்படுகின்ற உறவுகள் கொஞ்சம் கசக்கப்படுது, அது சம்பந்தப்பட்ட பாவகங்கள் உங்களுக்கு தொந்தரவாகுது, அவ்வளவுதான். அந்த இடத்துல மட்டும் நீங்க பேராசை இல்லாம கொஞ்சம் பொறுமையா போயிட்டீங்கன்னா காம்ப்ரமைஸ் தான். ஸோ பயப்பட தேவையில்லை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.